வரேன். சரி எப்படியாவது வீட்டுக்கு போகணும் வர இல்ல இடைஞ்சலுக்குன்னு வந்து நிக்கிறேன். நான் என்ன உன்னை இடைஞ்சல் பண்ணேன்? நீ இப்ப இடிச்சு அடியில நான் கோயிலுக்கு போனாலும் இப்ப வீட்டுக்கு திரும்பி போறதா மறுபடிக்கு கோயிலுக்கு போறதான்னு யோசனை. நீ கோயிலுக்கு போறியா வீட்டுக்கு போறியா? அட கோயிலுக்கு போயிட்டு சாமியை முட்டு வர வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு தானே போற. இடத்துல திடீர்னு வந்து நீ மோதிட்ட. இப்ப என்ன ஆச்சு? போற வாரியம் நடக்குமா நடக்காதோ? ஏய் பொம்பளை போய் வேண்டிக்கிட்டு பொம்பளை முகத்துல முடிச்சோம்னா நல்லது கிடைக்குமியா? யார் சொன்னது? சொன்னாங்களே என்னை பாரு யோகா வரும். அது என்னை பாரு யோகா வரும் சொல்லுவாங்க. பார்த்தா எங்க யோகா வரும்? ஏதோ சொல்லுவாங்க. கழுதை போட்டோ சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா? சொல்லுவாங்க. கழுதையில வந்து பொம்பளை கழுதையை பார்த்தா தான் புண்ணியம். யார் சொன்னது? நான் சொல்றேன். ஓமாங்கிட்டு நீ வேற. ஒத்த கழுதையை பார்க்க கூடாது ரெட்டை கழுதையை பார்க்க. அவன் பொம்பளை கழுதையை பார்த்து விட்டா என் பங்காளி இவ்வளவு நாயா திருறாங்க. நாயா திருறாங்க என்னையா சொல்லி சொல்றீங்க? ஆமா நீ தான் சொல்ற. அப்புறம் பொம்பளை கழுதையை பார்த்தா யோகம் கட்டிக்கிட்டு ஏறும். ஏங்க உண்மைதாங்க. நம்ம ஊராளர்கள்ட்ட வேணா கேட்டு பாருங்க. கழுதையை பார்த்தா யோகம் வரும். அதுவும் பொம்பளை கழுதையை பார்த்தா தான் யோகம் வரும். கழுதையை பார்த்தா யோகம் வரும். ஒண்ணே பார்த்தா எப்படி யோகம் வரும்? அப்ப என்னை பார்த்தா உனக்கு தெரியலையா? அப்புறம் கழுதைனாலும் பெண்ணுதான் நீனும் பெண்ணுதானே. அது என்ன சந்தேகம்? அப்ப என்னை பார்த்தா உங்களுக்கு யோகா கட்டிக்கிட்டு ஏறும். ஆமா அப்ப நீ தான் சொன்ன கழுதையை பா என்ன யோகம் வரும். கோயில்ல போய் ஒரு வேண்டுதல் வைப்பாங்கல்ல. நீங்க என்ன வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்க? ஆண்டவனே மாரியாத்தா. மாரியாத்தாவா? ஆமா. என்ன சாமி இது? இது ஐயனாரு. ஐயனார். அப்ப நீங்க எந்த கோயிலுக்கு போனீங்க? நான் இப்ப வந்து மாரியாத்தா கோயிலுக்கு போயிட்டு ஐயனார் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போறேன். ஏயா குழப்பற எந்த கோயிலுக்கே போய் தொலைஞ்சா சொல்லி. கோயிலுக்கு போனா உனக்கு என்ன? ஏதோ கோயில்ல போய் அர்ச்சனை பண்ணீங்க. என்ன வேண்டுனீங்க? ஆண்டவனே மாரியாத்தா ஐயனாரையா எனக்கு பொண்ணு கிடைக்கல. என்ன இன்னமா கல்யாணம் ஆகல? ஏன் கல்யாணம் எப்போ வேணாலும் பண்ணலாம். இல்லையே நீ தானே பொண்ணு கிடைக்கல. என்ன பொண்ணு கிடைக்கல? எப்படியாவது யாருக்கு உங்களுக்கு கிடைக்கலையா உங்க தம்பிக்கு கிடைக்கலையா? எனக்கு ஏய் போய் சொல்லாத. ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு ஆகலையா? இல்ல நிஜமா ஆகல. இன்னும் வரைக்கும் கல்யாணம் பண்ண மாட்டீங்க? இல்லம்மா பொண்ணா பொய்யா சொல்றேன். அப்ப பொண்ணு வேணும் தான் வரம் கேட்க போயிருந்தீங்களா? ஆமா பொண்ணு வேணும்னு சாமி கும்பிட்டு எனக்கு என்ன கல்யாணம் ஆகல. நானும் ஒரு ஊரா வேண்டிக்கிட்டு இருக்கேன் நல்ல மாப்பிள்ளை அமையணும்னு. அப்புறம் என்ன நாரடியா? அப்ப ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்துக்க வேண்டியானே. யாரும் இவங்கள நானுமா? ஆனா சில கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? எனக்கு அப்ப என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் நீங்க முடிவுல இருக்கீங்களா? ஆமா அப்புறம் ஒரு நீங்க என்னைய சந்திக்கிறீங்க. சரி நானும் உங்களை சந்திக்கிறேன். சரி எனக்கு பொண்ணு கிடைக்கும். ரெண்டு பேருக்கும் ஒரே மாப்பிள்ளை கிடைக்கும். ரெண்டு பேருக்கும் ஒரே வேண்டுதல். ஒரே வேண்டுதல். ஆனா எனக்கு ஒரு சில கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? எனக்கு வரப்போற மாப்பிள்ளை இப்படி எல்லாம் இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. சொல்லுங்க. ஏமா அப்புறம் பொம்பளை பிள்ளை சொல்றதா தான் கேட்கணும். இந்த நாட்டுல பொம்பளை பிள்ளை கிடைக்கிறதாங்க கஷ்டம். அப்படி சொல்லாதீங்க. குடும்பம்னா பொண்டாட்டி சொல்றதா புருஷன் கேட்கணும். அப்ப எல்லாம் ஆம்பளை பிள்ளை தான் பொம்பளை பிள்ளை தான் அதிகமா இருந்தாங்க அந்த காலத்துல. அப்ப இருந்தாங்க. இந்த காலத்துல ஆம்பளை பிள்ளை நிறைய இருக்காங்க பொம்பளை பிள்ளை கம்மியா இருக்கு. ஆமா அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னா நகரத்துல நிறைய எல்லாம் போட மாட்டாங்க வீட்டுல. சரி அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? ஆமா நகரத்து போடுறா நம்ம போடலாம்ல. என்னது என்ன கேட்டு தொழில மூதேவி? ஓ நீங்க நகரத்தை வாங்கி எனக்கு மாட்டலாமான்னு கேக்குறீங்களா? அத நீங்க பண்ணலாம் வேணாம் சொல்ல நான் கேக்குறேன். இந்த வண்டி கிண்டி எல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. சரி வண்டி கொடுக்க மாட்டாங்க. நீங்க இந்த குண்டியா கொடுப்பா அது என்னது? ஏய் பொண்ணு உனக்கு தனியா கொடுக்குறாங்க. அப்புறம் நகரத்து போட மாட்டாங்க. வண்டி வாங்கி கொடுக்க மாட்டாங்க. சரி வண்டி கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து பெரியவங்க கண்டிஷன். சரி என்னோட கண்டிஷன் எப்படின்னா வரப்போற மாப்பிள்ளை தான் எல்லாம் செய்யணும். நீங்க எப்படி? நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். ஐயோ நீங்க எப்படி செய்ய சொன்னாலும் செய்வேன். என்ன சொல்லி தொலைற? நான் வரல செல்ல பாத்துட்டே தான் வருவேன். எதுக்கு நான் செல்ல பாத்துட்டு வர? எதையுமே உங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லுங்க. அது எப்படின்னா வர இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுனா ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள போயிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு கிறுக்கு போயிடு. நான் அத கேட்கல. ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உள்ள இருப்பீங்களா? ஆனா இங்க கொஞ்சம் வித்தியாசமா நடக்கணும். சரி பொண்ணு தானே சொம்பள பால் கொண்டாரும். ஆமா நான் கொண்டு வர மாட்டேன். எனக்கு நீங்க தான் பால் கொண்டாரு. என்ன பேசி முடிக்கவே நீ பாருங்க. ஐயோ இல்லங்க நான் பொண்ணு கிடைக்கல நாங்க பால் கொண்டு போணுமா? சரி உனக்கு இப்பவே வயசு ரொம்ப ஆயிருச்சு. என்னைய விட்டீங்கன்னா உனக்கு சூப்பரா பிகர் கிடைக்காது. நீ வீடியோ 23 வயசு கரவே 13 வயசு பொம்பளை புள்ளைய நல்லா யோசிச்சு பாரு. இந்த மாதிரி பரமக்குடியில் நடந்த இப்ப உனக்கு அழகான பொண்ணு வேணுமா வேணாமா? பொண்ணு வேணும். நான் வேணும் தானே பொண்ணு வேணும். ஆனா பால் கொண்டு போகணும்னு சொல்லாதீங்க. ஐயா இது கூட எனக்கா இது கூட செய்வாங்க. ரூமுக்கு போறாரு பால் தானே. அந்தந்த பிள்ளைல என்னென்னமா கேக்குது. நான் ஒரு பால் தானே கேட்டேன். அடப்பாமா நீ ஒரு பாலை எனக்கா கொண்டாட மாட்டே. நீ என்ன வச்சு என்ன செய்ய போற? பால் இல்லைன்னா அந்த இது என்ன மயிர்காது. ஏய் நான் அப்படி சொல்லலடா. எனக்கு இடம் சரியில்லாம பெரிய உலக ரொம்ப அமைதியா இருக்கு. சரி அதனால தான் நானும் நாகரிகமா பேசுறேன். பாலை கொண்டாந்து நீங்க போய் எனக்கா செய்ய மாட்டீங்களா? சரி சரி அது மட்டும் இல்லாம
மைக் ஆஃப் பண்ணிட்டு பாலை கொண்டு வரணும். லைட் ஆஃப் பண்ணானே. கார்த்தி சட்டை பட்டன ஒழுங்கா போடுற, அதனால தான் புள்ள அப்படி சொல்லுங்க. ஆமாண்ணே, இந்த பாலை பார்த்துட்டு சொன்னேன். ஐயா நீங்க வேற ஏங்க ஏத்தி இருக்கீங்க? இல்ல அவர் சொன்னா கரெக்டா. அது மட்டும் இல்லாம கல்யாணம் முடிஞ்சப்ப காலையில பல்லு வதக்கணும், சீக்கிரமா எந்திரிச்சு எனக்கு பெட் காபி கொடுக்கணும். உங்களுக்கு காலையில சீக்கிரம் 11 மணிக்கு. காலையில சீக்கிரம் 11 மணிக்கு. அதுக்கு இடையில எழுப்பிடாதீங்க. என்ன மேடம் டயர்டா இருப்பே, அதனால எழுப்பி. சரி வெள்ளனா 11 மணிக்கு. 11 மணிக்கு சீக்கிரமா 11 மணிக்கு. லேட்டானா அந்த 4 மணி 5 மணி ஆயிரும். வெள்ளனா 11 மணிக்கு. வேணே 11 மணிக்கு. பொறுமையா அது வந்தனே எந்தனே அம்மா அப்படிலாம் பேசக்கூடாது. செல்லம் என் தங்கம்ல எந்திரிங்க ஏ பட்டு. ஒருவேளை நான் எந்திரிக்கல வச்சுக்கோங்க, கை கால்லாம் அமுக்கி விட்டு. அது நியாயமானது. என்ன பொண்டாடி பாவம்ல நீங்க எல்லாம் அமுக்க சொன்னீங்க, நான் தலைய வச்சே படுத்துக்கிறேன். ஏலே நீ என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? கையோட அமுக்குனா நமக்கு இதா சிரமமா இருக்கு. அப்ப நீ வேற அமுக்கி நான் சொன்னது கால் அமுக்க சொன்னேன். கால் அமுக்குறத தான் சொல்றேன். அப்புறம் பொண்டாடி நான் பாவம், அதனால துணியை நீங்க தான் துவைக்கணும். துணி நான் துவைக்கணும். சமைக்கிறது நீங்க தான் சமைக்கணும். சரி. வீட்ல இருக்க எல்லா வேலையும் நீங்க தான் பார்க்கணும். நான் தான் பார்க்கணும். இன்னொரு முக்கியமான ஒரு கண்டிஷன், என்னைய புள்ள பெத்துக்க சொல்ல கூடாது, அழகு போய்டும். அதுக்கு ஒண்ணு செய்யுங்க. நீங்க என்னங்க இந்த கண்ணங்குடியில மெடிக்கலுக்கு குருணை மருந்து வாங்கி என்ன குடு சாக சொல்றியா? நீ ஏன் சாற? என்னைய கொண்டு போய் நீ வேற போயிரு. கணவனே கண்கண்ட தெய்வம் இருக்காங்க அப்பலாம் சொல்றாங்க. நீங்க குழந்தை வந்தற நீங்க கிழிச்ச கூட நீங்க நான் கிழிச்ச தான முடிய அழிச்சிட்டு தான் தாண்டுவீங்க. நான் அப்படியே நீங்க உங்களுக்கு வந்து குழந்தை வளர்க்க கூடாது. அழகு போய் நம்ம ஆளுகளோட கேளுங்க, அழகு போய்டும். அதனால என்ன பண்ணனா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. வெளிநாட்டுக்கு போய் நீங்க மாசமாயி வரணும். முத்துராஜ் ஏதா சொல்லுங்கடா, என்னடா எல்லாம் அமைதியா உட்கார்ந்திருக்கீங்க? தம்பி நீ வேணா. எதுக்கு அவன கூப்பிடுற? நீ பப்புனுக்கு நாடி நான். ஐயே நான் அப்படி எதுவும் எனக்கு தேவையில்லை. அப்ப அவர் புள்ள பாப்பாரா? அவன் பிரிச்சு புள்ள வைக்கிற மிஷினே வச்சிருக்கேன். மிஷின் வச்சு என்ன பண்ண? அது லூச்சு சிரிக்கி மிஷின் நீங்க தான் புள்ள பக்கணும். அவன் அந்த கம்பெனி பேரு ஓகாமா 22. அது என்ன 22? அட ஓகாமா 2. அத ஓகாமா 22 கம்பெனி. சரி வாரத்துல 2 நாள் தான் வீட்ல இருப்பேன். ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிற அன்னைக்கு ஒரு கண்டிஷன், நான் மட்டும் வர மாட்டேன், கூட எங்க அப்பாவையும் கூட்டிட்டு வருவேன். ஐயோ ஏன்னா எங்க அப்பா இல்லாம நான் வளர்ந்த பிள்ளை, எங்க அப்பா கைக்குள்ளே இருந்தா எங்க அப்பா விட்டு எங்கேயும் போகமா. நீ என்னை விட்டுட்டு உங்க அப்பாவே கூட்டிட்டு போயிரு. அப்படி பேசாதடா கனவாடி பாரு, அது யாரா என்னை பெத்த அப்பாடா? உங்க அப்பா பெத்த. அங்க பாரு ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நீ ரூம்ல இருப்ப, எங்க அப்பா இல்லாம நான் வர மாட்டேன். அதே நான் சொல்றேன் கேளுங்க, பயந்து சோடா உள்ள பெத்த அப்பா. நீங்க என்ன ஃபர்ஸ்ட் நைட் என்ன கூட்டி போவனா? உங்க அப்பாவே கூட்டி போங்க, அவரே பெத்துருவார். வேணா ஒரு ஐடியா செய்வோமா? வேணா ஒண்ணு பண்ணுவோம், ரூம்ல நீ எங்க அப்பாவை இருங்க, நான் வெளியில இருக்கேன். சூப்பர் யோசனை. எப்படி இதுக்கு சப்போர்ட் பேஜ் நம்பர் மறந்தமணி. சூப்பர் யோசனை. இல்ல வேணா இப்படி செய்வோம், நான் எங்க அப்பா ரூம்ல இருக்க, நீ வெளியில இரு. யாரு? நான் எங்க அப்பா ரூம்ல இருக்க, நீ. சரி நீங்க ரூம்ல இருக்க, உங்களுக்கு டீ பாலர் வாங்கிட்டு நான் போயிட்டு பொறுமையா செவ்வாழை வாங்கிட்டு. எதுக்குடா நாட்டு வாழை? நீ தப்பா பேசாதடா, எங்க அப்பா கைக்குள்ள வளர்ந்த பிள்ளை, ரோட்ல நடந்து போய் சின்னதா ஒரு முள்ளு குத்துறா கூட அப்படி கத்திடுவே நீ. ஐயோ சின்ன முள்ளு குத்துறதே கத்துறதா, நான் மாதிரி பெரிய முள்ளு குத்துனா எப்படி? இங்க வா, என்ன சொன்னப்ப நீ? இல்லம்மா சின்ன முள்ளு குத்துறதே நீங்க வலிக்கும் சொல்றீங்க. அப்படி என்ன எங்க அப்பா கண்ணுக்குள்ள வச்சு பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை நானு. நீங்க அதுக்கு உங்க அப்பாவோட நீங்க அங்க உங்க வீட்லயே இருந்துங்க. அப்படி சொல்லாதீங்க. உங்களை நான் கல்யாணம் பண்றதுக்கு நான் குருணை மருந்த குடிச்சு நான் போய் சேர்றேன். அப்படி சொல்லாதடா, இப்படி பொண்ணு கடைக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். முன்னாடி லூச்சு சிரிக்கி ஒண்ணே கொடுத்து வச்சு மயில புடுவுனாங்க. என்ன புரியாம பேசிங்க? நான் எல்லாமே நம்ம வீட்டுக்கு போகணுமா? அது உங்க அப்பா உங்க அண்ணன் தம்பியை கூட்டி வர மாட்டியா? அண்ணன் தம்பி வெளிநாட்டுல இருக்காங்க. முக்கியமா ஒரு கண்டிஷன், எங்க அம்மாவோட துணிமணி எல்லாம் நீ தான் துவைச்சு போடணும். பரவாயில்ல. உங்க அம்மாக்கு எத்தனை வயசு? அம்மா வந்து ஒன்னே மாதிரியே குண்டா இருக்கு, ஆனா வயசு கொஞ்சம் கூட. குண்டா இருக்கு, சைஸ் 125 இருக்கு. என்னடா சட்டி அளவு? அது நான் அதே சொன்னேன். உங்களுக்கு வயசு என்ன இருக்கு? எனக்கு கேக்குறீங்களா? ஐயோ உங்களுக்கு இல்ல, உங்க அம்மாவுக்கு. அம்மாவுக்கு வயசு வந்து என்னப்பா வயசு? சரி கல்யாணம் பண்ணிக்க ரெடியா? நான் ரெடி இல்லம்மா. ஊர்ல இருந்து ஒரு தலைவர் வர சொல்லுங்க, கையெழுத்து நீ போட்டு கொடுத்துரு, இப்பவே மாலைய மாதிரி ஊருக்கு கிளம்பும். என்னங்க இதுக்கு ஒத்துக்கிற பெரிய மனுஷாளர்களை வச்சுதான் பேசணும். நாளைக்கு ஒருவேளை நீ என்ன ஏமாத்தி நீ தான் புள்ள பக்கம்னா நான் எங்க போவேன்? அந்த நீங்க எல்லா வேலையும் நீங்களே பாத்துக்கிறீங்க, ஆனா மாசம் ஆகுறச்சு நான் கூட பாத்துக்கிறேன். நீ எப்படி மாசம் இருக்கு? என்னடா அது? நீ எதுக்கு எடுத்தாலும் 10 மாசம் சுமந்து புள்ள வத்தம் சொல்லுவேன். ஆமா நான் 18 வருஷமா சுமந்துக்கிட்டு இருக்கேன். இதே மாசமாவா இருக்கீங்க? ஆமா நீ எதுக்கு எடுத்தாலும் நீங்க சொல்லுவீங்க நான் 10 மாசம் சுமந்தா 10 மாசம் சுமந்தா. அதுல கோழி குண்டெல்லாம் இருக்கு. அந்த குண்டு வேலை செய்ய முடியாம இந்த குண்டு வேலை செஞ்சிருச்சு. இந்த குண்டு எடுக்க வருமா வராதா? ஈரானுக்கு இந்தியாவுக்கும் பிரச்சனை. நீ
அடிச்சடி ஐயோ அங்க உள்ளவே இங்க குண்ட போடுறேன். இங்க உள்ளவே நான் போய் இப்படி இடையில நின்றுட்டேன். அந்த குண்டு பாயையில இங்க வந்து பாஞ்சிருச்சு. எங்க தூக்கி காட்டு குண்டு பாஞ்ச. அதோட அந்த நீ பேச்ச நீ பாட்டு குண்ட காமிச்ச அடிச்சு குண்டு பாஞ்ச இடத்த காட்டு. ஐயோ குண்டு பாஞ்சானே நம்மகிட்ட ஒரு துப்பாக்கி 2 குண்டோட. அப்புறம் எப்படி உயிரோட இருக்கிற குண்டு பாஞ்சிருச்சுன்னு? குண்டு இது தாங்குற உடம்பு. ஆமா. ஆனா நீங்க வேணா வேற மாப்பிள்ளை கல்யாணம் முடிஞ்சன பூரி கட்ட பறக்கும் பரவாயில்லையா? யாரு பூரி கட்ட? அப்படி பூரி கட்ட பறக்குற அளவுக்கு உன்னை நான் கல்யாணம் பண்ணி எனக்கு தேவலாமா? நீ போய் என்ன இவனோட பேசி என் வாழ்க்கைய நாசமாக்கிட்டு நீ போயிடுவியா? நாசமாக்குனே. நீ தான ஆக்குனே. சத்த போடாங்கடே. மரியாதையா பேசு. டொப்பரி. பொம்பளை புள்ள கல்யாண விஷயமா பேசுதே. அப்படி ரொம்ப நான் ஐயோ நீ என்ன கெடுத்து விட்ட. யாரு? உன் தலைவர சாட்சி வச்சு உன்னை நான் போட்டு கொடுப்பேன். நீ போட்டுட்டு விட்டுற நீ. யார? நீ போடு. உன்னை போட்டானோ. ஐயோ உங்கள்ட்ட ஊர் தலைவரை சாட்சி வச்சுட்டு தான் போடுவாங்களா? ஏய் சாட்சியா வச்சுடா. நீ எப்படியே போடு என்ன மரியாதையா உன்னை உச்சரிக்கிறேன். நீ என்ன பிரச்சனை ஒண்ணாத. நான் கோயிலுக்கு போய் தாலியை கட்டி குடும்பத்தை வந்து வா. அம்மா தாலி கட்டி என்ன சொல்ற? தாலி கட்டுவே கட்டுவே கேளு. நான் தாலி கட்டுறேன். ஆனா இந்த நாட்டுல இப்படி அராஜகமா இருக்கடா. என்ன அராஜகமா இருக்கு? தாலி கட்ட சொல்லி பண்ண மாட்டியாடா? கல்யாணம் பண்ண முடியாது. எப்படி முடியாது? கல்யாணம் பண்ண முடியாது. என்னடா கூப்பிடுற? நீங்க குண்டி அடி பிரிச்சு புரிய. ஏய் சீக்கிரம் பண்ணு. என்னடா சொல்ற? சரி சும்மா அடிக்கிறது வேலை எல்லாம் நம்மட்ட வச்சுக்கலாம். செய்ய வரியா? இங்க பாரு நான் மோசமான பொம்பளை. ஆனா யாரு? நீ பாலியல் பலகாரம் பண்ண வந்தன்னு போலீஸ். அம்மா நான் பாலியல் பலகாரத்துல அதிரசத்துல ஓட்ட வர்றவன். ஓட்ட போட்டு மூக்குல வச்சுக்க. அட நீ வேணா நீ வச்சுக்க. உனக்கு தான் பேரு தெரியும். பின்னாடி பேக்ரவுண்ட் அதிகம். எனக்கு பேக்ரவுண்ட் பெருசு. உனக்கு பேக்ரவுண்ட் பெருசா எனக்கு பேக்ரவுண்ட் பெருசா? உனக்கு 2 அடி இருக்கு எனக்கு 2.5 அடி இருக்கு. இந்த பேக்ரவுண்ட் யாரோ சொன்னது? எடோட்ட போயிடு. நான் சொன்ன பின்னாடி உட்கார்ந்துக்க ஆள சொன்னேன். உங்கள யாரு? ஆனந்த வாசிக்கார யார் தெரியுமா? அவர் வந்து சித்தப்பா அண்ணே. இவரு அது அண்ணே மாமா. அண்ணே மாமா. இவரு மிருதங்க இருக்காருல கொழுந்தனார மச்சான். அதான் சரியா? இவரு அது வந்து சித்தப்பா பெரியப்பா. அல்ல வேளை அப்பா மாமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க முதல்ல இருக்கும் உங்க அப்பா குட்டி. நீங்க வந்து எனக்கு அண்ணே மாதிரி. உள்ள இருக்காருல அவர் புருஷன் மாதிரி. ஆமா நீனும் ஆள் பார்த்து தான் சொல்ற. அவன் ஆள் ஒல்லியா இருப்பேன் அடி பிரிச்சிருவேன். நான் சும்மா லோலர் மாதிரி இப்படி உருட்டிட்டாங்க. நீ ஒத்து வருவியா எல்லாத்துக்கும்? அரே அம்மா நீ ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கே. கூட யாரை கூட்டி ஐயோ உங்க தோலுக்கு நான் ஆள் இல்ல. ஆனா நீங்க சொல்லி முதல்ல இருக்கும் உங்க அப்பா கூட்டி வந்து பாருங்க. ஆமா எனக்கு அதுதான் மனசு உருட்டு. ஐயோ நான் அப்பா புள்ளடா. ஆனா புள்ள வைக்க மாட்டீங்க. நான் வைக்க மாட்டேன். சரி அப்படி கல்யாணம் பண்ணி என்ன மயிருக்கு வாழணும்? கல்யாணம் பண்ணாலும் உன் வீட்டுல 2 நாள் தான் இருப்பேன். மிச்ச நாள் எங்க அம்மா வீட்டுல தான் இருப்பேன். இல்ல எங்க அம்மா வீட்டுல உங்க அம்மா வீட்டுல இருக்கானம்மா. பக்கத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுல விட்டாங்க. சரி ஏலங்குயிலே ஏலமலையிலே அருளம் பாடும் அங்கமே ஒயிலே பாத வாழை கொடுத்தே மாடு ஒன்னே மாதிரியே இருக்கு பாரு. என்ன மாதிரி அந்த முண்டைக்கு தூக்க முடியல கீழே வந்துரும். இப்படி சொன்னா ஈஸியா. அண்ணா என்னண்ணே வர்றது? இட்லி அவிக்க போறேன். அடுப்பு என்ன இருக்கு? இதுலயா? ஐயா இங்க ஒரு அடுப்பு இருக்கு. புதுக்கோட்டை அடுப்பு. அடுப்ப காமியனே. அடுப்பு இருக்கு விறகு இல்லனே. அக்கா அக்கா விறகு இல்லாம வரும்னா அடுப்பு மட்டும் காமிங்க. விறகு தக்க 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 விறகு வச்சிருக்கீங்களா? என்ன விறகு வச்சிருக்கீங்க? ஒரே விறகுதான். மழை பெஞ்சு விறகுலாம் காஞ்ச வெயில கிடக்கு. ஈர வாய்ப்பில கிடக்கு. பத்திரமா வச்சுக்கிட்டேன். அம்மா நீங்க விறகு பத்தியா காலப்படுங்க. மழை வந்து நலஞ்சுங்க. இங்க பாரு எவ்வளவு சகதியா கிடக்குது. தொறுன்னு இருக்கு. வரையில ஊத்திச்சிருக்கு. விறகு வச்சு எண்ணெய் அடிச்சிருக்கீங்க. என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? போயிரு மரியாதையா. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்ல, அதை ராஜினாமா பண்ணிடு. அதை பேசி முடிச்சு விடு எனக்கு. அவன் எல்லாத்துக்கும் சரியா வருங்க. கேளு கேளு கேளு. என்னன்னு கேளு. கேளு கண்டிஷனுக்கு அந்த புள்ள கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிருக்கு. ஐயோ சத்தியம் போட்டாத.
எப்பா அந்த இட்லி தட்டை மட்டும் எடுத்து காட்டு. தெய்வமே அந்த இட்லி தட்டை மட்டும் எடுத்து காட்டு. ஆனா எத்தனை ஆத்தி அப்பா இதுல ஒரு இடம் எத்தனை எனக்கு கரெக்டா இருக்கு. எத்தனை இம்புட்டு இட்லி நீங்களே சாப்பிடுவீங்களா? ஆமா. இம்புட்டையுமா? அம்மா முதல்ல 42 இட்லி ஒவ்வொரு குழி அப்படியே ஐயா தை. அன்னைக்கு அந்த குழியை பிடிக்காதீங்க, சத்தம் போட்டிருக்காங்க. சரி சரி நான் சொன்னதை கேளுங்க அண்ணே. அந்த கார்த்தி அண்ணே. ஏய் நாத்தா என்ன அண்ணே கலந்துறேன் பொம்பளை கை நிட்டாங்க மச்சான். அண்ணே 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 சீக்கிரம் புழுக்குன்னு கேளுங்க அண்ணே. அண்ணன் சொன்னால புழுக்குன்னு அரைஞ்சு வருவேன். அண்ணா புழுக்குன்னு கேளுங்க மச்சான். இருடா அண்ணே சாப்பிடுறா புழுக்குன்னு பேசுங்க. ஐயோ புழுக்குங்கிற அவன் குளுக்குன்னு இருக்கான். அவர் அது சரிப்பட்டு வருவாரா? உள்ள உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதான். ஐயா சி கருமத்தை என்ன சொல்றது? டேய் டேய் இருடா. ஐயா ஊசு பயல. ஐயா கல்யாணம் ஐயா என்ன ஐயா கல்யாணம் எனக்கு முடியாதுன்னு நினைச்சேன். பொண்ணு சூப்பரு. இந்த வாயில எச்சி தெரிக்காம பேசுங்க போல. அது என்ன தெரியல உங்களை பார்த்தா புளுத்து அடிக்குதே. ஐயா கல்து. எங்க மண்டை முடி இப்படிதான் இருக்குமா? மண்டை முடி எனக்கு மண்டை முடி உங்களுக்கு என்ன சொல்றாரு? என்னமோ சொல்றாரு. அவன் குறுக்கழுத்து படிச்சிருக்கேன். குறுக்கழுத்துனா முடி கருப்பா இருக்குங்க. உங்களுக்கு மட்டும் வெள்ளையா இருக்கிற மாதிரி. ஹலோ எச்எஸ் மீ என்கிட்ட சொன்ன கண்டிஷனுக்குலாம் ஒத்து வரதான் கேளுங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதான். ஆனா புள்ள வைக்காதான். ஆனா முதலுக்கு வரையில அவங்க அப்பாவும் கூட கூட்டிட்டே வருவாங்களா? அந்த பிள்ளை அவங்க அப்பாவோட வந்தா போதும். எனக்கு எங்க வேலை கொடுத்தா இவன் என்ன வித்தியாசமா இருக்கா? இவன் நீக்கிறக்காரரோட மருமை. எதுக்கு அவங்க மாத்தி பண்ணுவாங்க. ஏண்டா நீ வேணாங்கிற அவர் எங்க அப்பனை கூட்டு வர சொல்ல என்ன நடக்குதுங்க? அப்பா மட்டும் அனுப்பிடு. எனக்கு தான் நம்ம என்ன பண்ணுவ நீ? இட்லி எப்படி சாப்பிடு? நான் இட்லி எப்படி அவர் தட்டில பாரு. இந்த மாப்பிள்ளை எனக்கு ஒத்து வராத நான் பார்க்கணும். அந்த மாப்பிள்ளைய கூப்பிடுங்க. தம்பி எனக்கா என்ன வேணா செய்வீங்களா? அந்த மைக்கு போங்க. என்ன என்ன வேணா செய்வீங்களா? என்ன எனக்கா ஒரு இந்த பிள்ளை புடிச்சு பிதுக்க கூடாது. பாடியர் பலகாரம் எதுக்கதான் பாலி என்ன பண்றியா ஒண்ணு? ஏண்டா இதுக்குதான் எங்க அப்பாவை கேட்டியா? அதுக்கு எப்பயே ட்ரைனிங். முகரே போய் அளவு வத்த பொம்பளை இருக்கா என்ன குண்டி அடி. ஏங்க இங்க வாங்க. எனக்கா ஒரு சாங் ப்ளீஸ். அலே ஏய் பாட்டு எதுக்கு அவங்களோட உங்களை கண்டுபிடிச்ச? சேப்பிரியா காட்டலையா நீ உங்களுக்கு சூப்பர்னு. என்னது அது யாரு உடங்கல்ல தண்ணி அண்ணே முத சரிப்பட்டு வராம கல்யாணம் பண்ணணும்னா நீங்க பாடுனதே ஓகேவா? பாட்டு பாடுங்க. அந்த காலத்துல பாட சொல்லி வேடிக்கை பார்ப்பாங்க. பாடவா பாடவா பாடுங்க. ராசாத்தி ஒண்ணே காணாதனஞ்சு காத்தாடி ஓட்டி ஐயா வேற பாட்டு பாட சொல்லுங்க. இந்த பாட்டு காத்தாடி போலாடு. எப்பா என் பேர் ராசாத்தி இல்ல பிரியா. பாட்ட பாடுங்க. ஆமா ஐயோ பிரியாடா ஏன் பாட்ட உன் பேர்லயே என்ன பேசுறாரு? பிரியா பிரியா நானே பிரியா ஆஹா ஆஹா என்னமோ சொல்றாரு. என்னையா சொல்றாரு? உன் பிரியாடா. ஏய் உனக்கு மொட்டை நாக்கா? மொட்டை நாளுக்குல நாக்கு நல்ல நாக்கு தான். எங்க நாக்கு? ஐயோ டேய் அது யாரு உடங்கல் தண்ணி? அது அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி. அடி பச்சை தண்ணி பக்கத்திலே பச்சை தண்ணி பக்கத்தில் இந்த மருதம் அடுப்பு அங்க இருக்குடா. ஆறு உடங்கல்ல தண்ணி அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி. அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி. ஆமா பக்கத்தை பக்கத்திலே கண்ணம்மா பல நாளா பார்க்கணுமே பொண்ணமா பார்த்துருவேன் பொண்ணமா நான் மெனக்கட்டு பாடுபாடு அங்கே போய் முத்தம் கொஞ்சம் ஆத்தங்கர தோப்புக்குள்ளே யாருமில்லா நேரத்திலே அத்தனை வந்து நின்ற கண்ணம்மா கர்ம முடிச்ச மூதேவி இன்னமா நீ துணி வச்சுக்கிட்டு இருக்க? ஏண்டா ரகரகமா விக்குது. ஒரு பேப்பர்ஸ் வாங்கி மாட்ட மாட்டியாடா? பேண்ட் 1000 கிழிஞ்சு வச்சுறான்னு. அட லூசு பையல ஒரு பேப்பர்ஸ் வாங்கி மாட்ட மாட்டியா? இல்லங்க 1000 ரூபாய் ஆட்டா கிழிச்சு என்னடா ஏடா அசிங்க. ஏய் பின்னாடி துணி தெரியுதுடா.
ஆனா என்கிட்ட சொன்னா உள்ள வைக்க சொன்னேன். என்னடா பின்னாடி தெரியுதுடா. என்னடா சொல்ற? ஆனா துடிப்பி ஐயா எனக்கு தெரியாம அருமை இன்னும் துணி வச்சுக்கிட்டு இருக்கியா? எனக்கு தெரியாம உள்ள கட்டினாரு. என்னடா உள்ள துண்டை கட்டினான்னு பார்த்தா சட்டி ரெண்டா புலந்துருக்கு. எப்படி துணியில கைய வச்ச பிச்சு போட. பாட்டு பாடு. பாட்டு குத்தால குயிலே குத்தால குயிலே உட்காந்து குத்தலாமா. ஆனா உன்னை நம்பி வாழம் பாரு. சொல்றேன் நல்ல சம்பாதிக்கிற காசு வாங்குற சட்டி வாங்கி பாடி லூசி கண்டுபிடி கடை வாங்கி ஒரு சட்டி போட மாட்டேன். சாப்பிடுவாங்க மாடியில யாரு புருட்டுன்னு கிழிஞ்சிச்சு. நான் என்ன செய்யறது? இப்பதான் கிழிஞ்சிச்சா? நான் மட்டும் பார்த்தா நல்லா இருக்காது. எல்லா பார்த்து காமிச்சிருக்கேன். வாங்களேன் இங்க வாங்க. நீங்க பூமேக்ஸ் சட்டி தானே போட்டிருக்கீங்க. எழுத்த கூட பாத்திருக்கியா? அவ நோக்கமே அதான் சட்டி. எழுத்துக்கு கீழே வராதவங்க பாத்தியா? பாசமுள்ள பாண்டியரு பாசமுள்ள பாண்டியரு நெத்தியிலே நம்ம ஊர்ல செலவு வச்சிருக்காடா. நெத்தியிலே காஞ்சிப்பட்டு இதான் பாருங்க. அந்த குரம் இந்த பொம்மை 250 ரூபா குரங்கு பொம்மை. பிள்ளைகளுக்கு என்ன வாங்கிட்டு போகாமா? ஒன்னே 250 ரூபா கொடுத்து வாங்கக்கூடாது. காசு கூட கொடுக்கணும். அப்பதான் கூட்டி கொண்டு நல்லா விளையாடுவாங்க. துணியை வச்சு குத்தி ஓடி போடுறாங்க. நீ வேற துணியை வாங்கி நானும் குழுக்கழுத்து படிச்சிருக்கேன். மூச்சு சிரிக்க அவனை பத்தி உனக்கு தெரியாது. என்ன தெரியாது? ஐயோ பாட்டம் கம்மக்கர ஓரத்தில கண்ணாட்டா கம்மக்கர ஓரத்தில கண்ணாட்டா நீ கண்டு கம்ம போரி எரி என்னப்பா. அந்த நம்ம இதுல புதுக்கோட்டையில இந்த ஜல்லிக்கட்டு காலைக்கிட்ட பூங்கால இருக்கும்ல இப்படி. ஆமா ஒரு நாய் காலத்துக்கிட்ட நிக்கும். அது ஒண்ணு கடிக்கிற நாய், இது ஒண்ணு கடிக்காது. வச்சுக்க வச்சுக்க வாயிரு பிள்ளை பத்திக்கு ராசா நமக்குவமா தேடி சாய. அவனுக்கே குத்திக்கிட்டு இருக்கா. நான் என்ன மயிருக்கு வந்தேன். அக்கா அவன் அக்காங்கிறியா? அக்கான்னாதான் அன்னைக்குன்னு வேலையை முடிக்கலாம். சரிங்க அண்ணே. நோத்தா என்ன அண்ணன் மட்டும் சொல்லாது. இந்த பாட்டு எப்படா எழுதுன? என்னோடதான் இருக்க இந்த பாட்டு.
அழகிய லைலா. எப்ப இங்க வா, உனக்கு வாத்தியார் யார் இந்த பாட்டுக்கு? அதான் ஆல்ரவுண்டுக்காரு. எனக்கு தெரியும். இல்ல, இன்னொரு பாட்டு, ஒரு பாட்டு. ரெண்டுல நான் ஒன்ன தொடவாமா. எப்படி பாட்டு? சூப்பர் சூப்பர். அடுதே அடுதே. இந்த பாட்டு எப்படி எழுதுன? ஆனா நீ சரியான ஆளாத்தியா இருக்க. கூடவே தெரிய செவ்வாழை நீ ஒரு வார்த்தை சொல்ல கூட. அந்த பாட்டுல எழுதுனா ஒருத்தன் அவனுக்கு பாடவே தெரியாதுன்னு சொல்றாங்க. சரி சரி. ஊர்ல சொல்றாங்க, எங்க ஊர்ல அவனுக்கு மறுபடி பாடவே தெரியாதுங்க. அதுக்காக இந்த பாட்டு நானா எழுதுனேன். ரெண்டுல நான் ஒன்ன தொடவாமா, ஓ பொந்துல நான் வாய வைக்கிறேன். அது கெமிக்கல்ரா. என்ன கொண்ட பையல என்ன சுட்டு கொடுத்து ஏ பாகானே ஏ ஆலமரோ ஆலமரோ ஏ பாகானே மானு அவுட் போய் அவுட் போய் இங்கு விழுகு 10,000 கண்ணே நன்னானே நானே அண்ணே நன்னானே. அண்ணனே நான் நல்லா கேட்டு போறேனே. பெரிய மனுஷரா உட்காந்துருக்கா பூரா வெள்ளை சட்டையா உட்காந்தாலும் எனக்கு நடிக்கவே பிடிக்காது. அதே நல்லா நாங்க 2 பேரும் அதுக்கு சூம்பா வந்தோம். நீ அங்க போய் கம்மின்னு சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடி. சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடி. சிங்கினா சிங்கி அடி சிரிச்சா நெத்தி அடின்னா சொல்லாத. சிங்கினா சிங்கி அடி சிங்கினா சிங்கி அடி சிங்கினா சிங்கி அடி சிங்கினா சிங்கி அடி கையை அடி தக்கும் தக்கும். சிங்கினா சிங்கி அடி இல்லைன்னா கையை. உன் பேச்ச கட்டு நான் செருப்படி வேற பாட்டு பாடுறா. வந்தோம். நான் என்ன சொன்னேன்? ஒவ்வொரு பாட்டுக்கும் என்ன சொன்னேன்? அப்புறம் கை தட்டுறது ஒண்ணு, கை அடிக்கிறது ஒண்ணு தானே. 2 கையா குளிக்கி வச்ச கோகோ கோலா போல அது கலக்கலாம் ஐயா பூசி கலக்கலா நீ வருவ அது கவர்ச்சி எத்தான் தருவ அது கேரளத்து என்ன போல கிளுகிழுப்ப தருவ என்ன கிறுக்கன ஆக்கி போடுவ. கலக்கலாம் ஐயா பூசி கலக்கலா நீ வருவ அது கவர்ச்சி எத்தான் தருவ அது கேரளத்து என்ன போல கிளுகிழுப்ப தருவ கிறுக்கன ஆக்கி போடுவ. எங்கட சைடுல குத்துறான்டா. என்ன பாக்கற லேடிஸ் மாதிரியே உங்க துணி அவுந்துக்குச்சு. ஒரு துணி என்ன போட்டு குத்துறேன். ஏன்டா என்ன வயிற? அப்புறம் இந்த சைடுல குத்துற பொம்பளை அழகத்த பொம்பளை குதிரை மாலதி எவ்வளவு அமைதியா அவ்வளவு அழகா இவ்வளவு அமைதியான ஒரு பிள்ளையை நீ பாத்திருக்கியாடா? இப்படி இருக்க முகரே கொன்ன பையல அழகத்த அவர் இருக்கிற அழகு என்ன, அவர் ஸ்டைல் என்ன, அவர் முக பாவம் என்ன. அங்க அங்க இங்க இங்க அழகு நீ நடந்தால் நடை அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு, நீ பேசும் தமிழ்
தெரியாது. நீ நடந்து காமிங்க. புள்ளியூரு கொய்யமணி ராசம் குழந்தை நாரி வச்சி மரம் குள்ளையோரை கொய்யாமணி ராசம் குழந்தை நாரி வச்சி மரம் கொய்யா கொய்யா நீயும் கொய்யா உன் ஒப்பன் புடிச்சே இருக்கேன் கொய்யா கொள்ளையோர கொய்யா மரம் குழந்தை நாரி வச்ச மரம் காரக்குடிக்க பக்கத்திலே அது கலனிவாசல் ஊர் இருக்கு. கலனிவாசல் ஊர் இருக்கு. கலனிவாசல் பக்கத்திலே கலனிவாசல் பக்கத்திலே கலனிவாசல் பக்கத்திலே போல வெட்டாத அருவா வீட்டுல வச்சப்படாது. உங்க வீட்டுக்காரர் சிங்கப்பூர்ல இருந்து போன் அடிக்கிறாரு. சிங்கப்பூர்ல தானே இருக்காரு, எதுக்கு போன் அடிக்கிறாரு? இந்த நேரம் உங்க மேல சந்தேகப்பட்டுக்கிட்டு. சீச்சி அப்படிலாம் இல்ல. அப்படின்னா இல்லையா? அது எங்க அண்ணே. உங்களா? அது நேரம் அப்படியே நேக்கா சாஞ்சிருக்கா. அப்புறம் வந்து உடனே நான் என்ன வேணும் கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? பெரியம்மாள் தான் கம்பியில சாத்தி அடிச்சிடலான்னு. அம்மாவும் அவர் தான் சாச்சிருந்தா நான் தள்ளி இருந்தேன். அவங்க சாச்சு நீங்க தள்ளி பேசாது. சப்ரியா சூப்பரா பேசுறீங்க. சப்ரியா இப்பதான் நமக்கு பெருமையா பேசிக்கிறது. உள்ள வா. தம்பி உங்க தங்கச்சியா? தங்கச்சி. அப்ப எனக்கு நீங்க மச்சான் ஆகுறீங்க. ஓகே. ஆனா ஒண்ணு, உங்க வீட்டுல பொண்ணு எடுக்கிற பெரிய விஷயம் இல்ல. நீங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு அனுப்புவீங்க. பாருங்க பாடு. என் தங்கச்சி உங்களை கட்டித்தரேன். கட்டி முடிச்சோன்னா நீ சிங்கப்பூர் போயிருங்க. நான் ஒன்னே விட்டு போறேன். ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு அப்பா வேணாம், அண்ணன் கூட்டு வரேன். உங்களையா? ஐயோ இவன் எனக்கு குருந்த மருந்து வச்சிருவேன். அந்தால கூட டீ வாங்க போவேன். அப்படியே சொல்லாதே. பாரு என் தங்கச்சி கொண்டே திரண்டு என்னமோ சொல்றாரு. மானே உன்னை தானே எண்ணி நானே வாடு. அடி மானே உன்னை தானே எண்ணி நானே வாடுறேன். ராவா தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ ஆடுறேன். ராவா தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ ஆடுறேன். ஆத்தே ஆத்தே அடி ஆத்தே ஆத்தே. உங்க ஆல்ரவுண்ட் எனக்கு அவங்க சிரமமா இருக்கும். அது எடுத்து தம்பி. ஐயா தம்பி தம்பி ஆத்தே தம்பி டேபிள்ல எடுத்துட்டாங்க. அதுல படுத்துக்கிறங்க ரெண்டு பேரும். ஆமா நீ அவர் என்னத்துக்கு நீ லூசு முண்டா இப்படி இல்ல. வாயில வச்சு ஊதுங்க. சங்க பின்னாடி வச்சு யாரோ ஊதுவாங்க, முன்னாடி வச்சு ஊதுங்க. ஐயோ இல்லங்க, இத வாயில வச்சு ஊதுங்க. வாயில வச்சு ஊதுவா? சங்கு ஊத தெரியாதா? ஐயோ அப்படி ஊதுவேன். இல்ல இல்ல பெரிய சங்கு மூச்சு அடைச்சு பேர் கொண்டா பெருசா கொடுத்துரு. இந்த நீ சின்னதை வச்சு ஊது. ஐயோ சூப்பர் சங்குடா. இந்த இத நீ வச்சு ஊது. இந்த சங்கு சூப்பர் சங்கு. உனக்கு பெரிய சங்குடா. நீ பெருசா வச்சு ஊது, நீ சின்னதை வச்சு ஊது. என்ன யானை தட்டு இங்க ஊதக்குள்ள இங்க ஊதக்குள்ள இங்க இருடா பொம்பளை சொல்றா. சீக்கிரம் ஊதுடா. ஊதுனா அண்ணே சங்கு சரியில்லைனே. அந்த சங்க வாங்கி ஊது. உனக்கு பெருசு சரி வராது. குடு. சங்கு விரிஞ்சிருக்கு வேணாம். ஏய் கிறுக்கு பாரு, அத வாங்கி ஊதுடா. ஊது. ஊதுனா சங்காலே அடிப்பே. ஊது. அப்படியே அடிங்க. மானே உன்னை தானே எண்ணி நானே வாடுறேன். ராவா தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ ஆடுறேன். உன்னை தானே எண்ணி நானே வாடுறேன். என்னடா பண்ணி தொலைங்க. ஒன்னே அடிக்கல
நல்லதுதானே சரி இருங்க நான் பசிக்கு சாப்பிட்டு ஆமா நீங்க சாப்பிட்டே வேலை ஆக்கணும் இல்லைன்னா சாப்பாடு நான் தர்றோம்க்கா நீங்க கவலைப்படாதீங்க. சிங்கின எங்கு புகழ்த்துவங்க இங்கு நானும் நான் துவங்க அன்னையானே. ஆனா என்னை பார்க்கல கடுப்பா இருக்குமே. அன்னையான சுந்தரியே யான தங்கம்பே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய காணமே. ஹலோ ஹலோ பாத்தீங்களா அண்ணா பாத்தீங்களா? என்ன நடந்துச்சு நான் பாக்குறேன். நீங்க பார்க்க தேவையில்ல, அவங்க தான் பார்க்கணும். அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க என்னென்ன பண்ணீங்க? உங்ககிட்ட பாத்தீங்களே உங்கதான் நம்மளுக்கு சோறு வர குலதெய்வம். தன்னானே நானே நன்னே நானே நன்னே தன்னானே நானே நன்னே நானே நன்னே. என்ன கலர் போட்டிருக்கு? அவங்கள முதல்ல கும்பிட்டேன், இந்த இவங்கள கும்பிட்டேன். என்ன கலர் போட்டிருக்குன்னு கேட்டேன். புழு கலர் உள்ள காயுதுன்னு காட்டிட்டியா? அது என்னோடது, எங்க அப்பா தான் ஓடுது. ஐயோ அது போடாதே. நானே நானே நன்னே நானே நானே நன்னே. லூசு பயலாடா நீ. என்ன குண்டிய போய் தொட்டு கும்பிடுற? நீ என்ன முன்னாடி தொட்டு கும்பிட்ட? முகரே ஏண்டா முன்னாடி ஒண்ணா அது குண்டிய காசு போடுறது. காது வர்றதையும் தொட்டு கும்பிட்டேன். நீ எதுக்குடா குண்டிய தொட்டு கும்பிட்ட? அது அவங்கவுங்களுக்கு இது மைக்கு இருக்காரு குலதெய்வம், அவங்களுக்கு அவங்கவுங்க சாமியா குலதெய்வம். உனக்கு முன்னாடி குலதெய்வம், எனக்கு பின்னாடி குலதெய்வம். அப்படியா? தன்னானே நானே நன்னே நானே நன்னே நானே நானே நன்னே நானே நானே நன்னே. நல்லா ஆறுங்க, நல்லா பாருங்க. This is love. லவ்னா இந்த துணியை உள்ள வைங்க. உங்களை காதல் பண்ணலான்னு காதல் பண்ணி என்ன பண்ணீங்க? தும் சே பியர் கத்தே. அப்படின்னா மழை பெஞ்சிருக்கு உழவு போடுவோமான்னு கேக்குறான். எதுக்கு? நெல் விதைக்க. விதைக்கிட்டு சர் புர். அப்படி என்றா தொலி அடிப்போமா காஞ்ச பின்னாடி உழுவோமான்னு கேக்குறான். நடக்கட்டும். சதா மடா. அப்படி என்றா நாத்து பாயும் நடுவோமா இல்ல கை விதப்போமான்னு கேக்குறான். கையிலையா? சிரோ புரோ. புடுங்கி விடவா களைய மிதிச்சு விடவான்னு கேக்குறியா? சிங்கிலி மங்குலி. இது உன் மேல எனக்கு கடுப்பா. என்னண்ணே நீ உள்ள போயிருக்காது பிடிக்காத வேலை இல்லை. என்னண்ணே இதெல்லாம் ஒரு ஆளு போடா. என்ன ஆளு இல்ல அவ பாடுறா. பொண்ணை பாடுறா, பாத்துக்கிட்டே இருந்தாலே போதும். ஆறு என்னண்ணே மண்டையா அது கொண்டையா அது தொண்டை சொல்ல மாட்டேன். அந்த பிள்ளைய வர்ணிச்சு பேசினாலும் உனக்கு பிடிக்காது. வெடுக்க புடுக்குனே பேசுற. லூசு சிரிக்கி புடுக்கு இல்ல.
எடுக்கு எடுக்குன்னு பேசுறேன். ஏய் பாடுறா பொண்ணை பாடுறா. ஏய் வேணா சும்மா சொல்றா சொல்றா டேய் சொல்றா. சொன்னா ரொம்ப தாண்ட முடியுங்க. அவன் என்னடா சொன்னா? அவன் சொல்றியா வேணா சொல்லு செல்லம் உனக்கு நான் பிரியாணி வாங்கி தரேன் சொல்லு செல்லம். உன்னால முடியல நோத்தால அனுப்பிட சொல்றேன். நம்ம அம்மா ஆத்தல கூப்பியாடா? இருமா ஏய் நான் சொன்னேன் சங்கிலி மங்கிலி அப்படி அர்த்தம். நீ தான் அம்மாவை கூட்டி வர சொன்னியாம்ல. சங்கிலி அடவுக்கு அடுத்த மாசம் திருப்பணும் சொன்னேன். செவத்தவன் போய் சொல்ல மாட்டான். ஆறு இவன் அவன் அவன் ஜோத்தவன். அவன் எவ்வளவு சிகப்பா அவங்க இருக்கான். காலையில மதுரை அரவிந்துக்கு போறாங்க. அவன் ஜோத்தவன். ஆமா காலையில என் கூட மதுரைக்கு வந்துரு. நீ கண்ணகரே கருவண்டு மாதிரி இருக்க. அதனால அவன் சிகப்பா உங்களை தாத்த பிள்ளாண்டுக்கு பார்த்துருக்கா தெரியுமா? செப்பு கண்ணுல பால் ஹலோ ஹலோ கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா என் கண்ணம்மா என் நெஞ்சில பால வார்த்தது சொல்லம்மா. பால ஊத்த கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா என் கண்ணம்மா என் நெஞ்சில பால வார்த்தது சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்த மானே மானே அந்தார போரு வந்து தேனே தேனே அரியஞ்சுதமே அரியஞ்சுதமே அரியஞ்சுதமே. தம்பி 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 மாலை மாத்தி வேலையை ஆரம்பிக்கலாம்னு வாராயோ தோழி வாராயோ மணமகளே மணமகளே வாவா மாமியாருக்கு மருந்து வச்சு கொள்ளவா குணமகளே குணமகளே வா. என்ன உன் நிலைமை இப்படி ஆகி போச்சு? தம்பி வேலையை முடிச்சுட்டு அனுப்பி விடுங்க. லூசு முண்டா எனக்கே நம்பிக்கை துறம் பண்ற. நீ எங்க பாடுறது? பாட்டை மறந்துட்டேனே. கண்ணுல பால ஊத்த வந்த அவன் ஊத்திட்டு போய்த்தாண்டா உனக்கு. கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா நெஞ்சில பால வார்த்தது என்னடா பண்ணிட்டு வாயிலே வச்சேன் மாறாப்பு போட்டு வா ஆஸ்பத்திரிக்காவது போவோம் வா. ஐயோ அண்ணே புளிப்பு திங்கிற போல இருக்கு. புளி திங்க அப்புறம் புது திங்கன்னு காட்டுக்கு போன எந்த மகனை பாம்பு தீண்டியது. ஏய் வள்ளி திருமணா அவன் தான் தீண்டிட்டானே. ஐயோ மாசம் ஆயிட்டான நாளைக்கு தூத்துக்குடி முத்தெடுத்து போட்டு மாத்துடா. அது பூதி அவ்வளவுதான். சோமா படவா கண்ணுல பால ஊத்த வந்த ஒரு மூடன் கதை சொல்லா கதை அதுதான் இது காதல் தெய்வீகம் அடப்போடா ஒரு மூடன் கதை சொன்னா என் கதை அதுதான். பெண்ணை பறக்காத அவசரம் முடியலுக்கு துரோகம் பண்ணிட்டா. ஐயோ யார பத்தி என்ன வார்த்தை பேசுன? கர்ப்பிணி பெண் எப்படி சொல்லலாமாடா? சத்தப்படி பேசாத தம்பி. என்ன புள்ள மயிர் வயித்துல வச்சுட்டே இருக்கியா? தம்பி அடிக்காத தம்பி பாப்பா குட்டி ஒண்ணா இருக்குங்க. அண்ணே நீங்க தம்பியை வச்சு அடிச்சனாலதான் இப்ப நடந்திருக்கு.
ஏங்க ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன பிரசவமா மாசமா இருக்கும்போது குனிய முடியுமா? நீ ஏன்டா எல்லாத்தையும் பண்ண சொல்லி என் உயிரை வாங்குற? அப்படின்னு நான் ஆசீர்வாதம் அண்ணே எங்க குழந்தை நல்லபடியா ஐயோ என் புருஷனை அடிக்காதீங்க. வயிற்றுல புள்ள இருக்கும்போது அப்படி பேசாதீங்க. நீங்க பேசுறதெல்லாம் புள்ள காது கொடுத்து கேட்குமா? ஒரு ஆய் வயிறு மேல பொம்பளை கை நீட்டி அடிக்கிறேன். சரி விடு 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 நடந்து. இந்த பிள்ளை நான் தான் அடுத்த பிள்ளை நீ விடுனே நான் வேணாம்டாது. ஏண்டா? ஆமா ஆமா. ஏண்டா என்ன பொது சொத்தாடா ஆளுக்கு பக்கம் போட்டு போறதுக்கு? எங்க அண்ணன் தம்பிக்குள்ள ஒற்றுமை. இவன் ஒரு வாரம்னா நான் ஒரு வாரம். நீ ஒரு வாரம்னா இவன் 2 பேரும் இல்லைன்னா பக்கத்து வீட்டு லோகு வருவேன். செருப்பு இருக்கு பத்தியா? செருப்பு பரவாயில்ல அவன் அடிச்சுக்கிடுவேன். தாண்டிட்டு ஓட சொல்லிடு. சரி நீங்க செத்தப்ப ஆடிக்கிட்டு இருங்க, நான் போய் டெலிவரி பண்ணிட்டு வரேன். நான் நிச்சயமா தொடாதண்ணே. சரி சரி. ஏங்க அந்த கண்ணுல பாலை ஊத்து. கண்ணுல வந்து பாலை ஊத்திட்டானே. கண்ணுல கண்ணுல பாலை ஊத்த வந்த அம்மா தூத்துக்குடி அது நல்ல ஐயனாரே வாரியாத்தா காளியாத்தா அங்க இருக்காரா? நல்ல ஒரு ஆம்பளை பிள்ளையா பிறக்கணும். இந்த மனைவிக்கு சுகப்பிரதமா நடக்கணும். அண்ணவனே இந்த பிள்ளைக்கு குழந்தை வரணும். இந்த ஊர் தலைவர் மோச்சாட இருக்கணும். வயிறு மேல் நோக்கியே வருது. உங்க வாக்கு பொண்ணா இருக்கட்டும். ஊர் தலைவர் மோச்சாட இருந்து அவர்கிட்ட பாதி சொத்தை எடுத்துறேன் நானு. இப்ப நான் என்ன பண்ணணும்? நீ போய் நல்லபடியா பிரசவமா ஆயிட்டு வா. அவன் அந்த தூத்துக்குடி முத்தெடுத்து தூத்துக்குடி முத்தெடுத்து செருப்ப கழட்டிக்கிட்டு நான் அடிச்சுக்கிறேன். தூத்துக்குடி முத்தெடுத்து கோர்த்து வச்ச பல்வேறு பார்த்தா அது சுதியே அது கேட்ப அவன் பிரசவத்துக்கு போயிட்டு அது வரைக்கும் நான் என்ன பண்றது? நீ இது பண்ற போடா. அவங்கள மாதிரி நம்பிக்கை துரோகி. கல்யாணம் பண்ணி உடனே காங்கிரஸ் போட்டாங்கடா. அவன் எப்ப இருப்பா அவளை. ஏங்க சொன்ன மாதிரியே கங்கராச்சுலேஷன். நீங்க அப்பா ஆயிட்டீங்க. நீங்க மாமா ஆயிட்டீங்க. ஆமா ஆமா புருஷன் மாமா ஆயிடுவேன். நான் அப்பா ஆயிட்டேன். ஆனா ஊர் தலைவர் மாதிரியே இருக்கணுமா? என்னடா பேசுற? சந்தேகப்படுறியா என்னைய? இல்ல இல்ல நீ வேணா மறுபடியும் ஒரு பிள்ளை வைப்பவா? அது பெத்துக்கணும் அப்புறமா. இந்த முகத்தை காமிச்சு ஊர்ல பஞ்சாயத்து வச்சு அவர்கிட்ட பாதி சொத்தை எடுத்து போடணும். இது பிள்ளையா பிராந்தி பாட்டலாடா. அப்படி சொல்லாதடா. அழுக விடாத அழுகாத. பால் கட்டே இருக்கியா? பால் குடி அம்மாட்ட குடிச்சா நான் குடிக்க வாடா. என்னடா சொல்லி தொலைகிற? கேளுங்க உங்களுக்கு மாதிரியே நெஞ்சு, உங்களுக்கு மாதிரியே உங்கள் மாதிரியே நெஞ்சு தூத்துக்குடி மயில புடுங்கனே. கொஞ்சம் கூட உனக்கு பிள்ளை பாசம் இருக்காதா? குழந்தைக்கு பேப்பர்ஸ் வாங்கிட்டு வா. ஓ பிள்ளை என்ன? இந்த தூத்துக்குடி முத்தேடு அதான் குடிச்சிட்டானே. ஏன் பிள்ளை என்ன? ஓ பிள்ளை என்ன? ஆமா ஆமா. உனக்கு நான் கொல்லி வைக்க சொல்றேனே. தம்பி நீ கொல்லி வைக்க வேணா பள்ளி வைக்க. நீங்க பால் ஊத்திட்டா அது உனக்கு கொல்லி வைக்க. தூத்துக்குடி நீ தூத்த பெரு நாங்க தனியா சூத்த புரியலடா சொத்த புரியல. புரிச்சு விடு நீ. அதான் நீ பிரிச்சுட்டிய. நீ வா தூத்துக்குடி முத்தெடுத்து பாரு. தூத்துக்குடி முத்தெடுத்து நாங்க கையில வந்து கூட நாங்க தனியா படத்துக்குள்ள பாட்டு பாடின குழந்தை தூக்கி தூத்துக்குடி முத்தெடுத்து கூத்தி வச்ச. எத்தனை இடத்துல தூத்துக்குடி முத்து எடுப்பேன்? எத்தனை எடுப்பேன்? ஐயோ அழுக. ஓ அழுக. தூத்துக்குடி பாருங்க இந்த மாதிரி. இப்ப போனா போட்டுவியா? காதல் பண்றேன் சொல்லிட்டு எனக்கே துரோகம் பண்ணிட்டான். அவன் வேலைக்கு மறந்துகிட்டு சுரண்டிட்டு போயிட்டேன். நான் ஆளை மாறி இருந்துக்கிட்டு இப்படி சுத்திக்கிட்டே தெரிய வேண்டியது. அவங்க போனா போட்டு எனக்குன்னு ஒரு தாய் இருப்பான். எத்தனை தாய் எத்தனை பொம்பளை பிள்ளை இருந்து அவ போனா போட்டுமே. தாயினுடைய சேலை எதற்கெல்லாம் பயன்படுத்த இந்த ஆத்தா கொஞ்சம் ஆதாயத்தை ஆத்தாவும் சேலை அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டியாட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதவட்ட
பார்த்தாலே சேத்தனைக்கே செத்தாலும் என்ன போத்த வேணோ செத்தாலும் என்ன போத்த வேணோ செத்தாலும் என்ன போத்தவே அத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல அத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல குட்டி கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்தில மீன் முடிக்க உனக்கு தலத வச்ச பார்த்தாலே சேத்தனைக்கே தோணும் செத்தால என்ன ஒத்த வேணும் செத்தால என்ன போத்த வேணும் செத்தால என்ன போத்தவே நீச்சல் பழகினரும் ஒன்றேலதானே பண்ண பூஞ்சோலதானே பெருந்தர விரிப்புலனா படுத்து கிடந்ததும் ஒன்றேலதானே பண்ண பூஞ்சோலதானே ஈரசேல காயும் போது வானமெல்லாம் தெரியும் இத்து போன சேலையின் சோக கதை புரியும் கண்டு கொண்டு போவையில சும்மாவா இருக்கும் சேல கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையா இருக்கும் சேல கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையா அத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல துட்டி கட்டி தூங்க புளி கட்டி ஆட ஆத்தில மீன் பொடிக்க உனக்கு பலதவற்ற கட்டி பழகுனதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் கொஞ்சேலதானே பண்ண பூஞ்சோலதானே வெக்க இளவு சிறியாக வெயிலுக்குள்ளே கூடையா கொஞ்சேலதானே பண்ண பூஞ்சோலதானே வெட்டிக்குள்ள மறுத்து வந்த அழகு முத்து மாலை காயப்பட்ட விரல்களுக்கு கட்டு போடு சேலை மயிலிறகவும் சேல மனசுக்குள்ளே விரியோ வெளுத்த சேலதிரி விளக்கு போட்டாயறியும் வெளுத்த சேலதிரி விளக்கு போட்டாயறியும் சேர அந்த ஆகாயத்தை போல குட்டி கட்டி தூங்க குடி கட்டி ஆட ஆத்தில மீன் பொடிக்க உனக்கு தலதவற்ற பார்த்தாலே சேத்தனைக்கே தோணும் செத்தால என்ன போத்த வேணும் செத்தால என்ன போத்த வேணும் செத்தால என்ன போத்த வேணும் செத்தால என்ன போத்த வேணும் கைதட்டி அத்தனை அன்புலகளை ஜார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு கப்பலூர் நாடு சேகரம் இழுப்பக்குடி கே கோபால் கப்பலூர் ஐயா பாட்டு பாட வேண்டும் சொல்லி எனக்கு 200 ரூபாய் அன்பளிப்பித்து பெருமைப்படுத்தினார்கள். அன்புலகளுக்கு நான் சார்ந்து நன்றி அன்றி கலந்த வணக்கம். அன்பளிப்பு வாங்க காரைக்குடி பிரதிபா டெய்லர்ஸ் அன்புலகம் சார்பாக மஞ்சக்குடி அம்பேத்ராஜ் அன்புலகம் சார்பாக அன்பளிப்பித்து பெருமைப்படுத்தினார்கள். அன்பளிப்பு வாங்கப்படான்னு ஒரு அண்ணன் சொன்னாங்க. அவன் யாரும் தயவு செய்து இனிமேல் அன்பளிப்பு எதுவும் கொடுக்காதீங்க. ஐயா பாட்டு பாட சொல்லிருக்கா. கொஞ்சம் நேரம் கிடைக்கல அவசியம் வந்து பாருங்க. நன்றி.